நடந்து முடிச்சதை மாற்ற முடியாது. அதனால் என்ன நடந்தாலும் அதை விட்டுருங்க, அவ்வளோதான். அதை பற்றி நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா தப்பாக நடந்தால் உங்களுக்கு சோகமாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் அதை யோசிப்பீங்க, அதை பற்றி நினச்சிட்டே இருப்பீங்க. அப்படி ஆயிடுச்சு, தப்பாக நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருந்திட்டே இருப்பீங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஃபீல் பண்ணாதீங்க. போனது நடந்துச்சு, அவ்வளோதான். மாற்ற முடியாது. என்ன நடந்தாலும் என்ன நினச்சாலும் உங்களால் மாற்ற முடியாது, நடந்ததை மாற்ற முடியாது. அதான், அது நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதை விட்டுருங்க. உங்களுக்கு அதை ஒரு புதுசாக அவங்க லைஃப் ஆரம்பிங்க. பழசே நினச்சிட்டு இருக்காதீங்க. நடந்துச்சு, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சோகமாக இருக்காதீங்க. சோகமாக ஏதாச்சும் நடந்துருக்கும், அதை வச்சு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, வாழ்க்கை இப்படி ரொம்ப சோகமாக இருக்கு, ரொம்ப இப்படி தப்பாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினச்சிட்டே இருப்பாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க. நடந்துச்சு, அதுக்காக நீங்கள் வருந்துகிட்டே இருக்காதீங்க. சரி, உங்கள் லைஃப் இன்னும் நிறைய இருக்குது. லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. சின்ன விஷயத்துக்கே நீங்கள் அப்படி ஆயிடுச்சு ஃபீலிங்கில் உட்காராதீங்க. வாழ்க்கையில் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாமே நடக்கும். எல்லாமே கலந்து வரும். அதான் வாழ்க்கை. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்புங்க. கெட்டது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வருந்திட்டு அழுதுட்டு எல்லாம் இருக்காதீங்க. நல்லதும் நடக்கும்னு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே வரும். வேதனைகள், துன்பங்கள், இன்பம், சந்தோஷமாகவும் வாழ்க்கை மாறும். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை, டேக் கேர்.